வணக்கங்க. நான் அக்ஷயபாகம் புதுச்சேரியிலேருந்து வந்துருக்கிறேன். என் பேர் ஆண்டாள். நான் இந்த வேப்பம்பூ விற்பனை பண்ணுறேன். மக்களுக்கு ரொம்ப நல்லது. இது துவையல் செய்யலாம். துவையல் செஞ்சால் பித்தம், கபம், நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைங்களுக்கு 90% நல்லது. இது துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம். மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, சாதாரணமாக உப்பு, புளி வச்சு துவையலாக செஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி துவையலாக செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது. வேற என்ன மாதிரி சாப்பிடலாம்? துவையல் மட்டும் தான் செய்ய முடியுமா? துவையல் செய்யலாம், காரக்குழம்பு செய்யலாம், காரக்குழம்பு செய்யலாம், ரசம் செய்யலாம். ரசத்துக்கு சாதாரணமாக எல்லாம் செய்கிற மாதிரி செஞ்சு அந்த பூ போட்டு அதில் இது ரசத்தில் எவ்வளோ காண்டு போடணும்? நம்ம ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு போட்டுருவோம். அந்த கொத்தமல்லி அளவு, கொத்தமல்லி ஒரு அந்த மாதிரி அளவு போட்டு இறக்கி உடனே சாப்பிடலாம். அதோட இது நீங்கள் தேநீராகவும் எடுத்துக்கலாம். தேநீர் எப்படி இல்லாமல் சூப் ஐட்டம், இந்த ஜூஸ் ஐட்டமாகவும் எடுத்துக்கலாம். இஞ்சி, வெல்லம், இந்த எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையும் போட்டு மண்பானையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சி. கசப்பு தன்மை மெயினாக உடம்புக்கு தேவை. பெண்கள்